லிபி சினி கிராஃப்ட்ஸ் PN ரஞ்சித் குமார் தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் கண்ணை நம்பாதே மார்ச் 17 முதல் திரையரங்குகளில். நீட் ஆகட்டும் கியூட் ஆகட்டும் ரெண்டுமே ஒரு வணிக சூதாட்டம். 138 மார்க் எடுத்தவன்ல இருந்து 720 மார்க் இருக்கிறவங்க அத்துணை பேரை எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டா 50வது பர்சன்டைல தான் வச்சிருக்காங்க. 138 மார்க்கும் 50வது பர்சன்டைல் தான், 500 மார்க்கும் 50வது பர்சன்டைல் தான், 720 மார்க்கும் 50வது பர்சன்டைல் தான். அப்போ முதல் முறை 500 மார்க் எடுத்து கூட சேர முடியாமல் பணம் இல்லைன்னு சேர முடியலன்னா அவர் 2வது முறை எழுதுறார். தலைமுறையாக அந்த குடும்பத்தில் சேர்த்து வைத்திருக்க பணம் அத்தனை பேருமே நீட் கோச்சிங்காக செலவு பண்றாங்க. திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு என்ன சொல்லுதுன்னா, மக்களாட்சியில் மக்கள் கருத்தை நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாது நாங்க தீர்மானிப்போம் சொல்றாங்க. இந்தியாவில் பிற மாநிலங்கள்லாம் கேட்கல, தமிழ்நாடு மாத்திரம் கேட்குது. ஏன் விளங்கிக்கிட்டு தான் கேட்குறீங்களா, விளங்காம கேட்குறீங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி ஒரு மாநிலம் கேட்டா நாங்க கொடுத்துருவோம், ஒரு மாநிலம் கேட்டா கொடுக்கறதுக்கு தான் 254 உட்பிரிவு 2 என்பதை ஆயுஷ் உணர மாட்டேங்குது, ஒன்றிய அரசு உணர மாட்டேங்குது மக்கள் கிட்ட போய் சொல்ல வேண்டாமா? லக்ஷ்மிபூர்ல ஒன்றிய அமைச்சகத்தில் அமைச்சராக இருக்கிற ஒரு அமைச்சருடைய புள்ள கார் ஏற்றி 4 விவசாயிகளை கொன்ற பிறகு கூட +2ல பாஸ் பண்றதும் நீட்ல இங்க 50வது பர்சன்டைல வைக்கிறதும் ரெண்டு ஒன்றா? இங்க உண்மையிலே விரும்பி பங்கேற்கல. நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 2017க்கு பிறகு மேல்நிலை பள்ளியில் சேருபவ மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போனதே அது உண்மையா? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நீட் விளக்கு மசோதாவை குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டு இருக்கிறது என்று எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த நிலையில் பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். பொதுவாக சட்டப்பேரவையில், மாநில சட்டப்பேரவையில் இயற்றக்கூடிய ஒரு சட்ட முன்வடிவு அது மாநில பட்டியலில் இருக்குமேயானால் ஆளுநர் அவர்கள் ஒப்புதலோடு அது சட்டமாகிவிடும். அது 3வது பட்டியல் என்கின்ற ஒப்பிசைவு பட்டியலில் ஒரு பொருள் இருக்குமேயானால் அந்த பொருள் மீது உண்டான ஒரு சட்ட முன்வடிவு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மருத்துவ இளநிலை பட்ட படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை சட்டம் 2021 பட்டியல் 3 வரிசை 25 கீழ் இயற்றியிருக்கிறது. எனவே அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்ற போது அது உள்துறை அமைச்சகத்தில் தான் அது ப்ராசஸ் செய்வாங்க. அதாவது சட்டத்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் அனுப்பி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை தொகுத்து அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். ஆனால் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக உள்துறை அமைச்சகத்திலிருந்து, ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திலிருந்து குடியரசுத் தலைவருக்கு இந்த சட்ட முன்வடிவு செல்லாமல் இருப்பதற்கான மர்மத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது குடியரசுத் தலைவர் எனக்கு இந்த மனு வந்திருக்கு, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு குடியரசுத் தலைவரே உள்துறை அமைச்சகத்தை கேள்வி கேட்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்ம இது தொடர்ந்து விவாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நீட்டு பின்னாடி இருக்கிற அரசியலை பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். இப்பொழுது நீட் எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களும் சரி, அவர்களுக்கு கொண்ட பெற்றோர்களும் சரி, அந்த நீட்டுக்கான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்களா? பொதுவாகவே இங்கே நீட் அப்படின்னு சொன்னாலும் இப்போ கியூட்டுன்னு சொல்லி ஒன்றிய பல்கலைக்கழகங்களுக்கு, மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு உண்டான தேர்வு அப்படின்னு சொல்லி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், இளநிலை பட்டப்படிப்பு BA BSc BCom இதுக்கெல்லாம் சேர்த்து கியூட்டுன்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அது எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் கூட அது பொருந்தோன்னு சொல்லி அந்த அறிவிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்தந்த பல்கலைக்கழகங்கள் தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீட் ஆகட்டும் கியூட் ஆகட்டும் ரெண்டுமே ஒரு வணிக சூதாட்டம். அது தகுதிப்படுத்தும் தேர்வோ, யாருக்கும் கூடுதலான எந்த தகுதியும் கொடுத்துற தேர்வோலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு சூதாட்டம். 3 முறை நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீட்டின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை எப்படி நடத்துறீங்க அப்படின்னு கேட்டால் பர்சன்டைலில் நடத்துறீங்க. போன ஆண்டு நடந்த நீட்டு அதனுடைய முடிவு, அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கைக்கான பட்டியல் தயாரிப்பு, அப்படி தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த பட்டியலை பார்த்தோம்னா 50வது பர்சன்டைலில் 138 மார்க் எடுத்தவன்லேருந்து 720 மார்க் இருக்கிறவங்க அத்துணை பேரை எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்டால் 50வது பர்சன்டைலில் தான் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா 50வது பர்சன்டைலில் ஒருத்தருடைய பெயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு தகுதி ஆயிட்டாருன்னு பொருள். இப்போ அரசு கல்லூரிகள், அரசு இடங்கள்லாம் போய் தனியார் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள் நிர்வாக ஒதுக்கீட்டில் சேர்க்கை, பல்கலைக்கழகங்களில் தனியார் பல்கலைக்கழக சேர்க்கைன்னு வரும் பொழுது அதிக மதிப்பெண் பெற்றிருப்பாங்க. நீட்டில் 500 மார்க் எடுத்திருக்கலாம், 400 மார்க் எடுத்திருக்கலாம், 450 மார்க் எடுத்திருக்கலாம். இவர்களால் அந்த தனியார் நிறுவனங்கள் கேட்குற அளவுக்கு கட்டணம் கட்ட முடியாது.
அப்ப அவர்களை விட குறைவாக மார்க் எடுத்தவங்க என்ன செய்ய முடியும், அங்க சேர முடியும். கேட்டா எல்லாருக்குமே 138 மார்க்கும் 50வது பர்சன்டைல் தான், 500 மார்க்கும் 50வது பர்சன்டைல் தான், 720 மார்க்கும் 50வது பர்சன்டைல் தான். அப்ப முதல் முறை 500 மார்க் எடுத்து கூட சேர முடியாமல், பணம் இல்லைன்னு சேர முடியலன்னா அவர் 2வது முறை எழுதுறாரு. அப்ப 2வது முறை எழுதினவருக்கு போன முறை 500 வந்துச்சுங்க மார்க்கு, ஆனா இந்த வாட்டி 400 குறைஞ்சு வச்சு. 3வது முறை எழுதுறாரு, சில பேருக்கு அதிகமாகுது, சில பேருக்கு குறையுது. அப்படின்னா விளைவு என்ன இருக்கும் தெரியாம ஒரு ஆட்டம் நடக்குதுன்னா அதற்கு பேர் தானே சூதாட்டம். அப்ப இந்த சூதாட்டத்துல என்ன நடக்குது, பணம் வச்சு விளையாடுறதுக்கு பேர் சூதாட்டம். இந்த இடத்துல யாருடைய பணம், தலைமுறையாக அந்த குடும்பத்தில் சேர்த்து வைத்திருக்க பணம் அத்தனை பேருமே நீட் கோச்சிங்காக செலவு பண்றாங்க. அப்போ ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய சேமிப்பு எங்க போகுது, உங்களுக்கு நீட்டுக்கு 2 லட்சம் பேர் நீட்டில் தகுதி பெற்று விட்டார்கள் சொல்லலாம். 2 லட்சம் பேர் தகுதி பெற்றிருந்தால் அந்த தகுதி பெற்ற 2 லட்சம் பேரையும் நீங்க மருத்துவத்தில் சேர்த்துட்டீங்களா? இப்ப தகுதி பெற்றவர்கள 90% பேர் மீண்டும் மீண்டும் நீட் எழுதிட்டு இருக்காங்களே. அப்போ மீண்டும் மீண்டும் அது வணிக சந்தை தானே. எனவே நீட் என்பதும் கியூட் என்பதும் ஒரு வணிக சூதாட்டம். அந்த சூதாட்டத்தில் நம்முடைய மாணவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள், பெற்றோர்கள் தங்கள் பணத்தை இழக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது இன்னும் ஏதோ தகுதி தேர்வு என்பதை போலவோ அதுல விலக்கு கேட்கிறோம் அப்படின்ற போலையும் பலரும் அதை விவாதித்துக் கொண்டிருப்பது வேதனைக்குரியதாகவே நான் பார்க்கிறேன். நீட் விலக்கு மசோதா உள்துறை அமைச்சத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போறதா சொல்லப்படுது. அது கண்காணிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குதுங்களா? அதாவதுங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நிலைங்க. முதல்ல இது நீட்டு விலக்கு எதிலிருந்து நம்ம விலக்கு கேட்கலைங்க. நாம கேட்கறது தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிற தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் அந்த பல்கலைக்கழகத்தோடு ஏற்போடு இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியுடைய தமிழ்நாடு அரசு இடங்கள். அப்போ அரசு பல்கலைக்கழகத்தை நடத்துது, அரசு கல்லூரியை நடத்துது. அப்ப அரசு தன்னுடைய கல்லூரிக்கு மாணவரை சேர்க்கிறதுக்கான தகுதி என்னவா இருக்கணும்னு தமிழ்நாடு அரசு தீர்மானிக்குது. எனவே எனக்கு அப்படி தீர்மானிக்கிற அதிகாரத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் ஒரு சட்ட முன்வடிவை, மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைமுறைக்கான ஒரு சட்ட முன்வடிவை தமிழ்நாடு அரசு இயற்றியிருக்கு. இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டதா என்று பார்க்க வேண்டியது மட்டும்தான் உள்துறை அமைச்சகத்துடைய வேலையை தவிர வேற எதுவுமே கிடையாது. பட்டியல் 3 வரிசை 25 இருக்கு அப்படின்னா ஒன்றிய அரசும் எழுதலாம், மாநில அரசும் எழுதலாம். அப்போ மாநில அரசு எழுதின சட்டம் ஒன்றிய அரசுக்கு முரண்பட்டா இருக்கா? ஆமா, முரண்பட்டா இருக்கு. அந்த முரண்பாட்டை எப்படி களையிறது? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றார் களையலாம் என்று 254வது சட்டப்பிரிவு உட்பிரிவு 2 சொல்லுது. எனவே அரசமைப்பு சட்டத்தில் வாய்ப்பு இருப்பதனால் நாங்கள் இதை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்றதுதான் உள்துறை அமைச்சகத்தோட வேலை. ஆனால் ஒன்றியில் இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி, திரு அமித்ஷா அவர்கள் 2 பேருமே, அது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கலாம், பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கலாம், திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அரசு என்ன சொல்லுதுன்னா, மக்களாட்சியில் மக்கள் கருத்தை நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. மக்களுக்கு எது நல்லதுன்றதை நாங்க தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாது நாங்க தீர்மானிப்போம் சொல்றாங்க. அப்படி என்றால் அரசமைப்பு சட்டத்தை அவர் துச்சம் என மதிக்கிறார்கள், அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக மதிக்கிறார்கள். எனவே அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, மாநில அரசின் உரிமை ரெண்டுமே இங்கே பறிக்கப்படுகிறது என்பதை தமிழ்நாட்டில் இருக்கிற 234 எம்எல்ஏக்களும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களவை, மாநிலங்களவை, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உணர்ந்து வீதிக்கு இறங்க வேண்டிய காலம் இது. வீதிக்கு இறங்கி மக்களை திரட்டி போராடணும். நம்முடைய உரிமையை பறிக்கிறது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்று மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை மக்கள் பிரதிநிதிகளுக்கு இல்லையா? அந்த வேலையை செய்வதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் முன் வரணும். இப்போ ஆயுஷ் அமைச்சகமும் சுகாதாரத்துறையும் என்ன சொல்லுதுன்னா, இது தேச ஒற்றுமைக்கு எதிரானது. நீட்டு விலக்கு அப்படிங்கிறது தேச ஒற்றுமைக்கு எதிரானது. பிற மாநிலங்கள் யாரும் இதை எதிர்ப்பு குரல் எழுப்பல. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்காக விலக்கு அளிக்கிறது இது ஒற்றுமையை சீர்குலைக்கும்னு சொல்றாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒரு முறை கூட வாசிக்காமல் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட எதையுமே விளங்கிக் கொள்ளாத அதிகாரிகள் உள்துறை அமைச்சகத்தில் இருக்கிறார்களா? அவர்கள் தான் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எழுப்பினார்களா? அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் ஆயுஷ் அமைச்சகத்தில் இருக்கிறார்களா? சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் எழுகிறது. ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டப்பேரவை இறையாண்மை கொண்டது. இறையாண்மை கொண்ட ஒரு மாநில சட்டப்பேரவை ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்திற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புது. குடியரசுத் தலைவரே ஒப்புதல் கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு இது எப்படி இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கும்? இது எப்படி இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கும்? யாருமே கேட்கல. இந்தியாவில் பிற மாநிலங்கள்லாம் கேட்கல, தமிழ்நாடு மாத்திரம் கேட்குது. ஏன் விளங்கிக்கிட்டு தான் கேட்குறீங்களா, விளங்காம கேட்குறீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த மொழியில உங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்க?
ஹிந்தியில வேணுமா, தமிழ்ல வேணுமா, இங்கிலீஷ்ல வேணுமா, எந்த மொழியில உங்களுக்கு அரசமைப்பு சட்டம் வேண்டும் அப்படிதான் நமக்கு திருப்பி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றி அந்த இந்தியாவில் இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய சட்டம் இந்தியா முழுக்கும் பொருந்தும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு மாநிலம் தன்னுடைய பிரத்யோக சூழலுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றிக் கொள்வதற்காக வாய்ப்பு தான் 254 உட்பிரிவு 2. அப்ப ஒரு மாநிலம் தான் கேட்க முடியும். இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சேர்த்து கேட்டா அது நாடாளுமன்றத்திலே சட்டம் ஏற்றிடலாமே. நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் காரணம் என்ன? இந்தியா என்பது பன்முக பண்பாட்டை கொண்ட ஒரு நாடு. சுகாதாரமும் சரி, கல்வியும் சரி, பண்பாட்டின் கூறு. எனவே இந்த மாநிலத்தினுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல், இந்த மாநிலத்தின் தேவைக்கு தகுந்தாற்போல், இந்த மாநில மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் மாநில அரசு சட்டத்தை இயற்றுவதற்கு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி ஒரு மாநிலம் கேட்டா நாங்க கொடுத்துறோம்? ஒரு மாநிலம் கேட்டா கொடுக்கிறதுக்கு தான் 254 உட்பிரிவு 2 என்பதை ஆயுஷ் உணர மாட்டேங்குது, ஒன்றிய அரசு உணர மாட்டேங்குது மக்கள் கிட்ட போய் சொல்ல வேண்டாமா? அதையே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேச மறுக்கிறாங்க. இதையும் தமிழ்நாட்டில் இருக்க சுகாதாரத்துறை அமைச்சர் வெளிப்படையா சொல்ல மாட்டேன்றாரு. அது எப்படிங்க இறையாண்மைக்கு பாதகம் விளைவிக்கும்? இப்ப பாருங்க எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அமைச்சர் தெருவில் பேச வேண்டாமா? எம்எல்ஏ தெருவில் பேச வேண்டாமா? அரசியல் கட்சிகள் தெருவில் பேச வேண்டாமா? ஏன் பேச மறுக்கிறார்கள்? அவர்கள் கேட்டது நியாயம் இல்ல, அவங்க சொல்லியிருக்கிற அந்த பதிலும் நியாயம் இல்ல. எனவே அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசிற்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் ஏற்றப்பட்ட இந்த சட்ட முன்வடிவுக்கு விரைந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் தான் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஸ்வருடைய கடிதம். அந்த கடிதம் உள்துறை அமைச்சகத்துக்கு சென்ற பிறகாது உள்துறை அமைச்சகம் சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சிருந்தாரு. அந்த சந்திப்பின் பொழுது நீட் விலக்குக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா சொன்னாரு. இந்த அழுத்தம் போதுமானதுங்களா? 1 கோடிக்கு மேல் விவசாயிகள் வீதியில் இறங்கி 1 வருடத்திற்கு மேலாக கடும் குளிரிலும் கடும் வெயிலிலும் 1000 பேருக்கு மேல இன்னுயிரை கொடுத்து தியாகம் செய்து ஜாலியன் வாலாபாக்கை நினைவு கூறக்கூடிய வகையில லக்ஷ்மிபூர்ல ஒன்றிய அமைச்சகத்தில் அமைச்சராக இருக்கிற ஒரு அமைச்சருடைய புள்ள கார் ஏற்றி 4 விவசாயிகளை கொன்ற பிறகு கூட கொஞ்சம் கூட மனம் தளராமல் விவசாயிகள் 1 கோடி பேர் வீதியில் இறங்கி போராடிய பிறகுதான் ஒன்றிய அரசு தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதாக, விவசாயிகள் சட்டத்தில் மாற்றிக்கொள்வதாக அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதில் இருந்து தமிழ்நாடு அமைச்சர்கள் பாடம் கற்க மாட்டார்களா என்பதுதான் நம்முடைய கவலை. இதுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளாகட்டும், இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளாகட்டும், அமைச்சர்கள் சட்டம் ஒரு பாடம் கற்க வேண்டாமா? மக்களை திரட்டி வீதியில் இறங்கி போராடினால்தான் மக்களுடைய உரிமையை காக்க முடியும். இந்த மசோதா என்பது வெறும் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான மசோதாவல்ல, இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்தை காக்கின்ற மசோதா, இந்தியர்களுடைய சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் காக்கின்ற ஒரு மசோதா என்கின்ற வகையில் இந்த மசோதாவை புரிந்து கொள்ளாமல் இது ஏதோ மருத்துவ இடங்களுக்கு மாணவர்களை சேர்க்கிறதுக்காக இயற்றப்பட்ட சட்டம்ன்ற அளவில் மட்டுமே இது விவாதித்துக் கொண்டிருப்பது என்பது நியாயமல்ல. ஒன்றுபட்ட போராட்டம், மக்களை திரட்டி போராட்டம், வீதியில் இறங்கி போராட்டம் என்கின்ற வகையில தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக களம் இறங்கினால்தான் இந்திய நாட்டின் ஜனநாயகத்தையும் இந்திய நாட்டுடைய சுதந்திரத்தையும் மக்களுடைய உரிமையும் காத்துக்கொள்ள முடியும். நீட் தேர்வு 2017 எழுதப்பட்டாலும் கடந்த 2-3 ஆண்டுகளாக தேர்ச்சி சதவிகிதம் அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்படுற நிலையில மாணவர்கள் நீட் தேர்வு எழுத பழகிட்டாங்களா? நானும் திருப்பி உங்களை அதே தான் கேட்கிறேன். பிளஸ் 2ல 8 லட்சம் பேர் எழுதுறாங்க, 8 லட்சம் பேர்ல 7.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணிடுறாங்கன்னா பிளஸ் 2 எக்ஸாம் எதுக்காக? பிளஸ் 2 முடிச்சதுக்கு அப்புறம் பிஏ போலாம், பிஎஸ்சி போலாம், பிகாம் போலாம், அவங்க எந்த தொழில்நுட்ப கல்விக்கும் போகலாம், பொறியாளராக போகலாம், வக்கீலா போகலாம், டாக்டரா போகலாம், எதுக்கு வேணாலும் போகலாம். எனவே 8 லட்சம் பேர் எழுதினாங்க, 7.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி 8 லட்சம் பேர் எழுதினாங்க, 8 லட்சம் பேர் பாஸ் பண்ணிட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷப்படலாம். நீட்ல 13 லட்சம் பேர் எழுதி இருக்கிறாங்க, 10 லட்சம் பேர் போன வாட்டி பாஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி 12 லட்சம் பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. போன வாட்டி 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, இந்த வாட்டி 18 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே. 18 லட்சம் பேருக்கு நீங்க எம்பிபிஎஸ் சீட் வச்சிருக்கீங்களா? பிளஸ் 2ல பாஸ் பண்றதும் நீட்ல இங்க 50வது பர்சன்டைல வைக்கிறதும் 2 ஒன்றா? 2 சமமா பார்க்க முடியுமா? நீட்ன்றது சூதாட்டங்க. சூதாட்டத்துல எத்தனை பேர் பங்கேற்றார்கள் நீங்க சொல்றீங்க? இங்க உண்மையிலே விரும்பி பங்கேற்கல. இந்த சூதாட்டத்துல ஏதுமறியா மாணவர்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்களை இன்னசென்ட் சொல்றோம். இன்னசென்ஸ், இக்னரன்ஸ் என்றால் 18 வயசு முடிஞ்சு தெரிஞ்சுக்கிற பக்குவம் கிடைச்சு கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது. 18 வயசுக்கு கீழே இருந்தா குழந்தைன்னு எதுக்காக சொல்றீங்க? இன்னசென்ட், அறியா வயசு.
அரியா வயசு குழந்தைகளை பகடிக்காயாய் வைத்து ஒரு சூதாட்டத்தை வணிக நிறுவனங்கள் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதுல இத்தனை லட்சம் பேர் எழுதிட்டாங்க, இத்தனை லட்சம் பேர் பங்கேற்றுட்டாங்கன்னு பெருமையா பட முடியும், வேதனை தான் பட முடியும். விரைவில் நீட் விலக்கு கிடைக்கணும் மா சுப்பிரமணியன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாரு. அது நம்பிக்கை இருக்கணும் சொல்லியிருக்காரு. இந்த நம்பிக்கை எதன் அடிப்படையிலானது? அதாவதுங்க, தண்டவாளத்தில் தலை வைத்தவர் தான் மா சுப்பிரமணியம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி. அவர் எப்படி தண்டவாளத்தில் தலை வைத்து போராடினாரோ அதை போல் மா சுப்பிரமணியம் அவர்களும் தண்டவாளத்தில் தலை வைத்து போராட முன்வந்தால், அவர் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். எனவே அவரால் தெருவுக்கு இறங்க முடியும், போராட முடியும். முதலமைச்சரை வாங்க, நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், உண்ணாவிரத்தை தொடங்கி வைங்கன்னு முதலமைச்சரையே கூப்பிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த போராட்டம் தொடங்கி வைக்க முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக சாத்தியப்படும். அப்படித்தான் செய்ய முடியும். அத்தகைய போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டோட உரிமையை காப்பதற்கு தெருவில் இறங்கணும். நம்ம தொடர்ச்சியா நீட்டு குறித்தும் இது போன்ற நுழைவுத் தேர்வுகள் குறித்தும் போராடிட்டு இருக்க இதே காலகட்டத்தில் தான் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. அதுல 50,000 மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறாங்க முதல் தேர்வுலேயே. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை கீழ் இருக்கக்கூடிய தேர்வு இயக்ககம் புள்ளி விவரத்தை சரியா வெளியிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். 2010ஆம் ஆண்டு தொடங்கி 2023ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் வகுப்புக்கு அப்ளை பண்ணவங்க, விண்ணப்பித்தவர்கள் எத்துணை பேர், தேர்வு எழுதினவங்க எத்துணை பேர் தேர்வு எழுதாமல் ஆப்சென்ட் ஆனாங்க என்ற தகவலை ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான ஒரு தகவலை குறைந்தபட்சம் அவங்க கொடுக்கறதுக்கு முன் வரணும். ரெண்டாவது, +1 பொதுத் தேர்வு அறிவிச்சுங்க. +1 பொதுத் தேர்வு அறிவித்த பிறகு இந்த +1 பொதுத் தேர்வுல தேர்ச்சி பெறாமல் போன மாணவர்கள் +2 கண்டினியூ பண்றாங்களா, கண்டினியூ பண்ணலையா, அவர்களை எந்த அளவுக்கு நீங்க கணக்கில் வச்சிருக்கிறீங்க? தேர்ச்சி பெற்று தொடராமல் போனவர்கள், தேர்ச்சி பெறாததனால் தொடராமல் போனவர்கள் என்று ஏதாவது புள்ளி விவரம் உங்ககிட்ட இருக்குதா? நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 2017க்கு பிறகு மேல்நிலை பள்ளியில் சேருபவர் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போனதே அது உண்மையா? குறிப்பாக உயிரியல் பாடத்தில் சேர்க்கை குறைந்திருக்கிறது என்பது உண்மையா? இந்த புள்ளி விவரம்லாம் யார்கிட்ட இருக்கு? தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையில் தான் இருக்குது. அப்ப அந்த பள்ளிக்கல்வித்துறை இந்த புள்ளி விவரத்தை பொதுவான வலைதளத்தில் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லையா? டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம், ஆனா தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய வெப்சைட்ல நம்மால இந்த விவரத்தை மட்டும் தேடி எடுக்கவே முடியலையே. எனவே தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இருக்கிற அரசு தேர்வு இயக்ககம் தெளிவாக +1 மாணவர்கள், +2 மாணவர்கள் எத்தனை பேர் சேர்ந்தாங்க, எத்தனை பேர் விடுபட்டாங்க, ஏன் +2ல நாமினல் ரோல் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இத்துணை பேர் ஆப்சென்ட் ஆவாங்க நீங்க எதிர்பார்க்கலையா? +2 மாநில அரசினுடைய போர்டு எக்ஸாம், +2 போர்டு எக்ஸாம்ல இத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா இத்தனை லட்சம் பேர்ல விடுபடுவாங்கன்னா ஏன் விடுபடும்? அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா விடுபட்டு இருப்பாங்க. அவங்க ஒழுங்கா அப்படின்னா அவங்க பேரை நீங்க ரிமூவ் பண்ணிருக்கலாமே, முன்னாடியே அந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கலாமே. இது எதையுமே செய்யாமல் நீங்கள் முதல் தேர்வு தொடங்கின பிறகு 50,000 பேர் ஆப்சென்ட் மட்டும் கொடுப்பது என்பது ஒரு நியாயம் அல்ல. ஒரு சரியான புள்ளி விவரத்தை தேர்வு இயக்ககம் வெளியிட வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். நீட் குறித்து பல்வேறு தகவலை பகிர்ந்துகிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.